இங்கத்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் வந்து ரூமுன்ற லொக்கை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் வந்து இதுக்கு கீ எல்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த கார்ட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஸ்கேன் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். சரி, இல்லை இந்த கார்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகாது. சரியா, அழகாக பார்ப்போம். சரியா, இது வந்து 50,000 கொடுத்து எடுத்துருக்கோம் வந்து இந்த ரூம் வந்து. ஸோ சாதாரணமாக வந்துட்டு பார்க்க வேண்டிய ரூம் இல்லை, சதாகாலம் இருக்க வேண்டிய ரூம். இதில் வந்து இதை நான் ஒன் பண்ணி விடுவேன். ரைட், ஓகே. ஐயோ ஓகே, காஃபி வந்து ஓ ஷிட் இப்பா இல்லைப்பா, தானாக அது நினைக்கிறேன். மேபி அதை மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நான் வர நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு வாட்டர், தண்ணியா? ஓகே, தண்ணி குடிக்கலாமா? காசா எங்கள் ரூமுக்குள்ளே இருக்கே, அதுக்கு வேணும் காசு. எங்கே இருக்குல்ல காசு உண்டு? இது எங்களுக்கு தானே உங்களோட கதை. மேபி நோ மேபி யா கோர்ஸ், இது எங்களுக்கு தான். ஏர்த் வாட்டர் யூ நெவர் ட்ரிங்க் அலோன். தனியாக குடிக்க வேணாம் என்னப்பா, அப்புறம் தனியாக வந்து என்ன செய்யுது? 100% plant based cup. This is cotton is made from 88 renewable raw materials. ஏன் ஐயா இந்த வில்லங்கமான தண்ணியை நான் குடிப்பேன்? பரவாயில்ல, நீங்கள் குடிங்க. என்ன சொல்கிறேன், உண்மையிலே வந்துட்டு தம்பியாக்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்கிறேன் வந்து உண்மையாக இந்த உசுறுகள் நிறையவே வந்து அவங்கள மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் டைமாக இங்கேருந்து நான் அவங்க போடுற வீடியோ பார்க்குறேன். ஸோ இதில் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இந்த பீச் வியூ. இப்போ வந்துட்டு நைட் டைம்ன்றதால வந்துட்டு உங்களுக்கு வடிவாக காட்டிக்கொள்ள இல்லாது. இதோட மிச்சம் நான் வந்துட்டு மார்னிங் ஒரு சின்ன துண்டாக வந்துட்டு எடுத்து முடிக்கிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ 7th ஃப்ளோரில் நிற்கிறோம். இப்போ ஒரு கருப்பு கலரில் இல்லாட்டி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குமா இருந்தால் வீட்டை இருந்தாலும் தெரியாது. பட் இதில் வந்துட்டு நம்பி நாங்கள் இருக்கலாம். உதாரணமாக வீட்டை விளக்கடைக்குள்ளே நான் வந்து சொன்னேன்னா டவல் எடுத்து வைப்போம்னு சொல்லி அப்போ நான் சொன்னது வந்து அங்கே டவல் இருக்குமாண்டு. இதுமாரி இருந்தால் எடுத்து இறங்கி போவோமா? அவங்களுக்கு இல்லை தானே, எடுத்து கற்றுதப்பா பாரு, நீங்கள் கண்டுபிடிக்க வர மாட்டேதானே அப்பா. இந்தப்பா குண்டு மணியா எங்கடா லைட்டு? இந்த ஸ்விட்ச் மிரர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து அந்த தோமஸ் அல்வா எடிசன் வந்து கண்டுபிடிச்ச இந்த லைட் மாதிரிக்கு பாருங்கள் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சது. இது வந்துட்டு இந்த ஒரு பழைய காலத்து ரெண்டு பேர் இருக்குது, ஒரு வித்தியாசமான லுக் கொண்டு இருக்கேன். சொன்னால் நான் இந்த ஏரியா வந்து லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு இதை வந்துட்டு சும்மா இந்த சுவிட்ச் இருக்கா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தையும் வந்துட்டு டக்குன்னு தண்ணி வரப்போம் சார் இந்த. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது யூரோப்பில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இருந்தாலுமே வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு இருந்த ஒரு பெரிய டவுட் என்னன்னு சொன்னால், இப்போ அந்த வாட்டர் ப்ரஷ் இல்லாத காரணத்தால் இப்போ இந்த ஏரியா இப்போ நம்ம யூஸ் பண்ண அப்புறம் வந்துட்டு இது எப்படி நாங்கள் சும்மா சரி வாஷ் பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கக்குள்ளே வந்து சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இந்த டாய்லெட் பேப்பர். ஸோ வந்து கண்டிப்பாக இதை பார்க்குற டைமில் எங்களோட வீட்டுக்காரர் வந்து நல்லாவே சிரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ஆயுதமே வந்து. ஸோ இதால் வந்து துடைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. நாய் வளர்த்தா கட்டாயம் நடக்க வேண்டிய சேவை வருமானு சொல்லி. ஸோ அதுக்கான உதாரணம் தான் இது வந்து. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கால இந்த ஒரு சின்ன ஒரு போட் ரைடிங் வந்து நடந்து கொண்டு பாருங்கள். இந்த இன்னுக்கு ஒரு போட் ஒன்று போகுது, பின்னுக்கு ஒரு ஆள் வந்து அதில் நின்றுட்டு வார். பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. எப்போயுமே ரியாலிட்டியை தான் நான் கூட விரும்புவேன். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஒன் பண்ணுவா அப்பா என்னப்பா இது கஜ்ஜல் அப்பா. ஸோ லைஃப்பில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து 300 யூரோ பே பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 யூரோன்னு சொன்னால் 309 90,000 ரூபா ஹோட்டலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அருமையான ஒரு வாசம் கொண்டு வருது. என்ன நிப்பாட்டிட்டேன் உதாரணம் இருக்கானும். ஸோ வணக்கம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து இந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸில் வச்சு வீடியோ முடிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லக்கேஜையும் கொண்டு வந்துட்டு ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு என்ன மாதிரி அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள் வந்து இதை கேஷ்னோ முடிச்சு வந்த ஆக்கள் இறங்கி வந்துட்டு ரோட்டாக நடந்து போகிறாங்க. அப்பா இன்னும் குளிர் காத்துறாப்பா. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க, ஒரு ஜாக்கெட்டை வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி.
நாளைக்கு வாங்குவோம். நாங்கள் வந்து வெதர் பார்த்துருந்தோம் வந்து 19-20 இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் வந்து கொஞ்சம் டூ மச் குளிராக இருக்குது. பொம்பளை பிள்ளைலாம் ரோட்டில் வந்து குடிக்கிறாங்க. பார்க்க ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. இதுதான் இந்த இது பார். ஏ அப்பா பா கதவை பாருங்க. தண்டு வாட்டில் சுற்றி கொண்டே இருக்குங்க. பூக்களமாயிரம் ஸோ இதுதான் வந்து நாங்கள் தங்க போகிற ஹோட்டல்கிட்ட ரிசப்ஷன் பாருங்கள். இதுவே வந்து தெரியுது ஹோட்டல்கிட்ட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோவாக வேலை செய்யும். இந்தா கிட்ட நான் போட்டு வேலை செய்யுது. என்ன நான் கேட்டேன் ஒன்று புக் பண்ணிடலாம் இன்னும் தான் செஞ்சுருக்கேன். ஓகே. So it is going to be without breakfast, it's 139 and 50 cents. Okay. It's 140. Okay. ஸோ இப்போ வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ எலவேட்டரில் வந்து போகிறோம். கண்ணாடி இருக்குது வந்து. கமான். யா. ஸோ எங்களோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7th ஃப்ளோரில் இருக்குது. வந்து எத்தனை நம்பர் ரூம் அண்ணா? 702. இங்கே வந்து ரூல்ஸ் எல்லாம் கடும் டைட்டாக இருக்குது. வந்து 12 o'clock வந்துட்டு. ஆனால் 12 o'clock செக் அவுட் டைம் ஓகேண்ணா. கொஞ்சம் படுத்துட்டு போகலாம் இல்லாட்டி கரைச்சல். ஓகே. சாமஞ்சாமா தெரிய வேண்டிய. ஸோ வந்துட்டோம். பாவ் மணியாக இருக்கப்பா. 706 707. அந்த சைட் பாருங்க நீங்கள். 705. இங்கே தான் குறைஞ்சு கொண்டு போகுது. என்னப்பா இதோட சரி. இது அங்கெல்லாம் பார்க்கணும். 704 704. நிலத்தில் நடக்க ஆசையாக இருக்குது. இந்த இதில் போட்டிருக்காங்களே 701 701 இஞ்சாலேண்டு. 703. எங்கடாப்பா இது? 702. ஸோ வி ஃபைனலி அரைவ் டு அவர் டெஸ்டினேஷனா 70. யா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து கடல் தெரிய வேண்டும் என்றக்காண்டி வந்து இதில் எடுத்துலாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். கீ இல்லையா? ஓகே பாப்போம். பார்கோட் பாருங்க. வாவ். ஓப்பன் த மாஸ். பா என்ன பார்த்து கத்த விட ஏன் அப்போ தள்ளுங்கய்யா. வாவ். இதுக்கு 50 நேரம் கேட்பாங்க தானேய்யா. ஸோ லைட்டை போட்டுட்டு நான் ஒவ்வொன்றா அழகாக பார்ப்பேன். சரியா? ஓகே. அமர்த்த வேண்டியா எல்லாத்தையும் அமர்த்த வேண்டியா கிடக்குற எல்லாத்தையும் அமர்த்தி பார்க்க வேண்டியா. ஓகே. ஸோ வந்து நம்ம ஒவ்வொன்றா அழகாக பார்ப்போம். சரியா? இது வந்து 50 நேரம் கொடுத்து எடுத்துருக்கோம். வந்து இந்த ரூம் வந்து ஸோ சாதாரணமாக வந்துட்டு பார்க்க வேண்டிய ரூம் இல்லை, சதாகாலம் இருக்க வேண்டிய ரூம். ஸோ வந்துட்டு அழகாக பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். உண்மையிலே வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நேற்று என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வந்து நான் சொல்லியிருப்பேன் லைஃப்லேயே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
என்ன சொல்கிறது, எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துட்டு. இருந்தாலும் சொல்கிறோம் வந்துட்டு இங்கത്തെ விலைக்கு வந்துட்டு இந்த ஹோட்டல்கிட்ட இங்கത്തെ விலைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஹோட்டல்கிட்ட ப்ரைஸ் வந்து €150. ஸ்ரீலங்கா விலைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் 50,000. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இப்படியான ஒன்றை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு பார்க்கலாம் உள்ளே போய் இந்த ரூம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னே பார்த்திங்க சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய இந்த ஃப்ளோரை பேருங்க வந்துட்டு இந்த ஒரு துணியிலான ஒரு மெட்டீரியல் உண்டு, வேறு லெவலில் இருக்குது. நடந்து போகவே வந்து ஆசையாக இருக்குது. நான் மெதுவாக கதைக்கிறேன், காரணம் என்னென்னு சொன்னால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய்ட்டு சத்தமாக கதைப்போம். ஸோ கிட்ட வாங்க. இந்த ரூமுன்ற லொக்கை வந்து ஃபஸ்ட்டு பாருங்க வந்து இதுக்கு கீ எல்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த கார்ட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஸ்கேன் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். சரி, இல்லை இந்த கார்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆகாது. சரியா? ஸோ வந்து பயங்கர ஹார்டாக இருக்கும் வந்துட்டு இதை தள்ளவே. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருட்டாக இருக்குது. நாங்கள் இப்போ லைட்டை போடுவோம். சரியா? ஸோ வந்து லைட்டை போட்டோம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக வந்து இருக்குது. வந்து இந்த சுவிட்ச் வந்து நிறைய, அதாவது டார்க்காக லைட்டான வெளிச்சங்களில் வந்துட்டு அந்த லைட்டுன்ற வெளிச்சத்தை வந்துட்டு மாற்றக்கூடிய மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு வந்தால் தான் நான் கொஞ்சம் சத்தமாக கதைக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த கதவை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். கதவை க்ளோஸ் பண்ணிக்கல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சென்சர் லைட் வந்து பயங்கர இதாக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ வந்துட்டு நாங்கள் வெளியில் போகும்போது பூட்டணுமென்ற அவசியம் இல்லை. வந்து கதவை சாத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஓகே, இந்த கார்டு இல்லாமல் யாரும் என்ட்ராக முடியாது. சரி தானே? இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஹோட்டலில் இருக்குது, அதாவது வந்துட்டு இப்போ நம்ம €150 வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு வேர்த்தா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வேர்த்தா. இந்த யூரோப்பில் வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்குற மாதிரிக்கெல்லாம் வந்து 5,000 10,000 வந்து ரூம் வந்து எதிர்பார்க்க முடியாது. மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் இந்தியாவில் பார்த்து அந்த ரூமே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் முதலாவது, அதாவது என்ட்ராயினோடனே பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹபர்ட் செட்டப் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ உதாரணமாக வந்துட்டு நாங்கள் உடுப்புகள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு நாங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வேறு விஷயங்களை கூட வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு வந்து லக்கேஜை வச்சுட்டு தான் வெளியிலேருந்து வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி தானே? ஸோ அந்த வகையில் இது வந்து என்ட்டு அப்புறம் அண்ணாட லக்கேஜ் வந்து நாங்கள் இதில் வந்துட்டு வச்சுருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நினைக்கிறேன் மேபி இது ஒரு லொக்காக இருக்கும். என்னென்னா ஸோ இது வந்துட்டு லொக்காக இருக்கும். நாங்கள் பெறுமதியான ஏதாச்சும் பொருட்கள் கொண்டு வந்தால் இதுக்கு வச்சுட்டு இதில் அந்த நம்பர் லொக் போட்டு வந்துட்டு செட்டப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து இதில் நினைக்கிறேன் வந்து ஹாட் வாட்டர்ஸ் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்குதா என்னவோ தெரியல. ஏன்னு சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காஃபே செய்யக்கூடிய இந்த இது இருக்குது. ஸோ வந்து இதில் இது ஒன்று ஆகுது. மேபி இதில் தண்ணி இது மாதிரி தான் தெரியலை, எனக்கு என்ன மாதிரி தெரியல. ரைட், ஓகே, வாட்டர் அது இருக்கட்டும். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து இது என்ன ஐட்டம், இது வந்து மேபி டீயாக இருக்குமா? நோ, இட்லி பிளெண்ட். இது தெரியலையா என்ன சாமான்? ஸோ தெரியலை. பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த கஃபே வந்துட்டு நாங்கள் மேக் பண்ணி குடிக்கக்கூடிய மாதிரிக்கான வசதிகள் வந்து இருக்குது. இதில் வந்து இதை நான் ஒன் பண்ணி விடுறேன். ரைட், ஓகே. ஐயோ ஓகே, கஃபே வந்து ஷிட் நில்லப்பா. தானாக அது நினைக்கிறேன். மேபி அதை மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நான் வர நினைக்கிறேன். இப்படியான சில விஷயங்கள்லாம் நடக்கணும், இப்போ தான் நல்லா இருக்கும்ல. ரைட், எனிவே ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த சுவிட்சை வந்து பாருங்கள் சார். நீங்கள் நாங்கள் வந்து இந்த இதில் டெஸ்க்குக்கு அப்புறம் வந்து ஹாலுக்கு வந்து அப்புறம் வந்துட்டு டோன்ட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்ற மாதிரிக்கு பல வகையான சுவிட்சுகள் வந்து இருக்குது. இந்த இதை வந்து நாங்கள் டெஸ்க்கை ரைட் ஓகே அங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து நான் அங்கே காட்டுவோம். நான் வந்து இந்த டெஸ்க் சுவிட்சை வந்து அமர்த்து அங்கே இந்த மேசைக்கான லைட் வந்து ஒன்றாகி வைப்பாது. அதே மாதிரி இது வந்து ஹோலுக்கான லைட் இங்கே என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ வந்துட்டு இது ஒன்றாகி வைப்பாது. அதே மாதிரி வந்துட்டு டோன்ட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. மேபி அதை அமர்த்தி விட்டா வெளியிலையா? ஓகே, வெளியில் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அந்த மாதிரிக்கு பர்ஃபெக்ட். இதில் இந்த மேலே உள்ள லைட்டை வாங்கும்.
ஸோ வந்துட்டு அந்த லைட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படி எங்கால வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பேர் நாங்கள் நார்மலாக இதில் இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கலாம். நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கலாம், வந்திருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக வீடியோ செஞ்சு போட்டு வந்துட்டு படுத்துருக்கலாம். இப்போ நேரம் வந்துட்டு 11 மணி ஆகுது. கொஞ்சம் டயர்டாகி நீ படுத்து போட்டு நாளைக்கு போத்தான். ஓகே இனி பெட்டராக பிளான் பண்ணுவோம், இனி எந்த நாட்டுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரிக்கான சில விஷயங்களை வந்து காய்ச்சி கொண்டு இருக்கலாம் இதுலேருந்து. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இது வச்சுருக்காங்க, தனியாக சும்மா காய்ச்சி காட்டினேன் அந்த மாதிரி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரைட், அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் எங்களை வந்து ஒரு டெஸ்க், அதாவது வந்து இப்போ யாராவது ஒரு படிக்கிறவங்க அப்படி இல்லாட்டி வந்து யாராச்சும் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அப்படியானவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்களோட லேப்டாப்பையோ இல்லாட்டி வந்துட்டு அவங்களோட ஃபைல்ஸையோ வந்து இதில் வச்சு எழுதலாம், அவங்களோட ஒர்க் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு செட்டப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து இந்த டிவி இருக்குது, டிவிக்கான ரிமோட் வந்துட்டு இதில் இருக்குது. அப்புறம் வந்து இதில் 2 கப் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வாட்டர், தண்ணியா? ஓகே, தண்ணி குடிக்கலாமா? காசா? எங்கள் ரூமுக்குள்ளே இருக்கே, அதுக்கு என் காசு எங்கே இருக்குல்ல காசுண்டு? இது எங்களுக்கு தானே உங்களோட கதை. மேபி அஃப்கோர்ஸ் இது எங்களுக்கு தான். நீங்கள் என்ன மோசமாக இருக்கிறீங்க? இப்போ ஆள் காசுன்னு சொல்லிட்டு நான் சரி காசுன்னா கூட பரவாயில்ல குடிச்சு காட்டுறேன். யூ நெவர் ட்ரிங்க் எலோன். ஏர்த் வாட்டர் யூ நெவர் ட்ரிங்க் எலோன். தனியாக குடிக்க வேணாம் என்னப்பா? அப்போ நான் தனியாக வந்து என்ன செய்யுது? 100% plant based cup. This is cotton is made from 88 renewable raw materials. ஏன் ஐயா இந்த வில்லங்கமான தண்ணியை நான் குடிப்பேன்? பண்ணுவேன்னா நீங்கள் குடிங்க, எனக்கு வேண்டாம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து வாட்டர் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கீழே ஹாபேஜ் போடுறதுக்கான ஒரு குப்பை தொட்டி, குப்பை டஸ்ட்பின் வந்து வச்சுருக்காங்க. அதேமாரி இந்த எடுத்து அறிங்கி போகுமா அவங்களுக்கு? இல்லை தானே, எடுத்து கத்துதாப்பா அப்படி போகாது, நம்ம அமர்த்தினா தான் போவோம். சரி தானே. ஸோ வந்துட்டு ஃபோன் கால் இருக்கும். நான் இங்கே இந்த ரிசப்ஷனுக்கு வந்துட்டு கால் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து இங்கே சார்ஜர். மெயினான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே வந்து யூரோப்பில் இவன் வந்து அண்ணாடை விட்டு நான் பார்த்தேன், போன நிறைய இடங்களில் பார்த்தேன் வந்து இந்த சார்ஜரை வந்துட்டு டிரெக்டாக அடிக்கக்கூடிய அந்த ப்ளக் வந்து இங்கே சரியான கம்மின்னா இல்லைன்னே சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ வந்து கூடுதலாக இப்படியான ஒரு வட்ட ப்ளக் தான் வந்து இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நாங்கள் இன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வரும்போதே வந்துட்டு இதை தெரிஞ்ச அடிப்படையில் இந்த மல்டி ப்ளக் நாங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்களும் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹெல்ப் ஆகும். அல்லாட்டி அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ளக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்காது. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இது எங்களோட நாடில் வந்து ஜெமிஸ் நாங்கள் இதை விட்டுட்டு வந்துட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு என்ன சொன்னால் கேட்டால் மேபி அவங்க தரலாம். பட் வந்து அது எங்களுக்கு அழகில்லை, சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்படியான ஒன்றை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா. சேம் டைமிங்கால் யூஎஸ்பி கேபிள்லேருந்து சார்ஜ் போடக்கூடிய மாதிரி 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாகவும் வந்து சார்ஜ் போட்டுருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன். நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 11 மணி இங்கே, சரிதானே. இப்போ நான் வந்துட்டு ஸ்ரீலங்காலேருந்து வந்த அடிப்படையில் எங்களோட டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 12:02 2:30 டைம் வந்து. இப்போ நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட எஸ்கேபி சேனலுக்கான வீடியோ ஸோ தம்பியாக்கள் அங்கேருந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் தான் இங்கேருந்து வந்து பப்ளிஷ் பண்ணணும் ஏன்னு சொன்னால் அந்த அத்தாரிட்டி வந்து என்னட்டு தான் இருக்குது. அவங்க வந்துட்டு அங்கேருந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் தான் வந்துட்டு இங்கேருந்து இந்த தம்ப்நெயில் போட்டு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்துட்டு மெசேஜ் வந்துட்டுருக்கு எங்கள் தம்பி வீடியோ காணல அப்படின்னு சொல்லி. ஸோ அதே ஒரு டக்குன்னு பப்ளிஷ் பண்ணி போட்டு நாங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வந்து நான் யூரோப்புக்கு வந்த விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஸோ வந்து அங்கே வந்து என்ன காரணம் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாமலே வந்து மழுப்பி வந்துட்டு சும்மா கதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரிக்கு மழுப்பி நாங்களும் வந்துட்டு வீடியோக்கான அந்த தம்ப்நெயிலை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்காண்டி வந்துட்டு உங்களை ஏமாத்துறது இல்லை. ஸோ எவ்ரிதிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக யோசிப்பீங்க, என்ன கூத்தலாண்டா நீங்கள் காட்டியிருக்கிறீங்க அப்படின்னு மாதிரிக்கு வந்து அந்த அடிப்படையில் வந்து இந்த வீடியோவையும் நாங்கள் ஒரு பப்ளிஷ் பண்ணி போட்டு நான் மிச்ச விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு தம்ப்நெயிலில் வைக்கிறேன் திடீரென்று மறைந்த எஸ்கே அண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அப்படி வைக்கும்போது வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க அண்ணாக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க பாவி என்னென்னலாம் நினச்சிருந்தாப்பா கார் புகஞ்சேன்னு சொல்ல உனக்கு எதுவும் ஆகிட்டுதா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ இங்கே இருந்து கொண்டு
சிவியை பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சும்மா என்ன சொல்கிற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் அப்படி வைக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு எதையுமே நான் மறைக்க மாட்டேன், தெரியும் வந்துட்டு வெளிப்படையாக இருந்தாலும் நாங்கள் ஜெயிலுக்கு கூட வந்துட்டு போட்டு வந்தாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சர்ப்ரைஸுக்காண்டி வந்துட்டு நாங்கள் அப்படியான சில காரியங்களை செய்கிறோம். ரைட், நாங்கள் இப்போ தமிழில் போட்டு இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த ஹோட்டல்கிட்ட இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ரைட், ஸோ அந்த தமிழ் செஞ்சாச்சு. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு அழகான ஒரு அதுமாதிரி டெஸ்க்கு லைட் ஒன்று வச்சுக்கலாம். இந்த லைட் ஆனால் இல்லை, அது சுவிட்ச் வந்து இந்த லைட்டை சுவிட்சா போடுங்க. இதா இன்னும் டெஸ்க்குன்னு இருக்குமா, டெஸ்க் வந்து மேலே ரைட், டெஸ்க்குக்கான சுவிட்ச் வந்து அங்கே வச்சுக்காங்க. நிப்பாட்டும். ஓகே, அதே நேரம் வந்து நாங்கள் இந்த டிவியை ஒர்க் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த டிவியில் என்ன போகுதுன்னு சொல்லி சரியா பட் ஒன் பண்ணி பார்ப்பேன் சொன்னால் ஒன்றாயிட்டு இந்த டிவியை போட்டோன்னா நேரம் பார்க்கக்கூடிய எங்களை வேறு என்னத்தை பார்க்குறேன், நான் வச்சு தான் பார்ப்போம். டிவி ஓகே, டிவி பாரம்பரிய போட்டு வார் சொன்ன மாதிரியே சரியான டயர்டாக வந்துட்டு மச்சு போகுது. ஸோ வந்துட்டு டிவியும் இருக்குது, அழகாக படுத்து வந்து டிவி பார்த்துட்டுருக்கலாம். ரைட், நான் இதை போட்டுட்டு வரேன் கண்டு. சாரி என்ன கஷ்டப்படுத்துகிறவங்கள. என்ன சொல்கிறேன், உண்மையிலே வந்துட்டு தம்பியாக்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்கிறேன் வந்து உண்மையான உசுறுகள் நிறையவே வந்து அவங்கள மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் டைமாக இங்கேருந்து நான் அவங்க போடுற வீடியோ பார்க்குறேன், அவங்க அங்கேருந்து நான் போடுற வீடியோ பார்க்குறேன். ஸோ இந்த அனுபவம் கூட வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்குது. வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவம் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரைட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, அது அப்படியே இருக்குது. நாங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் ரூம் டூரை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் டிவி இருக்குது, பார்த்துருப்பீங்க, பக்கா கிளியராக இருக்குது. வந்துட்டு இறைச்சலோ புகைச்சலோ எதுவுமே வந்து இல்லை. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஃப்ளோரை பேங்க, அதாவது நிலத்துக்கான இதை வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வுட்டில் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது வந்துட்டு மிதிக்கவே. அதே நேரம் பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த அந்த பெட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு துணி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இப்போ நாங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலை வந்துட்டு இதில் சும்மா வச்சோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஈரம் எடுக்கட்டும் என்ன அப்படி தானே. இந்த ரபிஷ் மாதிரி இல்லையா, அது இல்லையா இது, அப்போ இது என்ன இது வந்து என்ன மாதிரி பெட்லேருந்து வெளியே ரங்கைக்கும் ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். யா சாஃப்ட்னஸாக இருக்கும். பாத்ரூம் இல்லை பாத்ரூமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன நான் அந்த இறங்கும்போது சாஃப்ட்னஸ் இருக்கிறதும் ஓகே, பட் நான் சொன்னதுமே வந்து ஓகே தானே, ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது தானே. நாங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் தானே. ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு டேர்ட்டியாகாமல் இல்லாட்டி இதில் வந்துட்டு போட்டால் போகாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் தானே. யா ஓகே இல்லைனா இதே நான் அதை சொன்னான்டா உங்களோட வீட்டை வந்து அந்த இது துணி வச்சுருந்தீங்களா நீங்கள் சொன்னீங்கல்ல பாத்ரூமுக்குள்ளே, இதுக்குள்ளே இருக்குதா? ஓகே ரைட். எனிவே அது என்னதுக்கு ஆனால் பட் வந்துட்டு ஒரு சாஃப்ட்னஸான மெட்டீரியல் ஒன்று வச்சுக்காங்க. ஸோ நான் சொன்ன மேக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மேக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷலாக வந்து பெட்டை வந்து பார்த்திங்க சொன்னால் உண்மையாக வந்து இதில் இருக்க வந்துட்டு ஆசையாக இருக்குது. இருந்தால் வந்துட்டு எலும்பு மனசு வருது இல்லை வந்து அந்த அளவுக்கு இருக்குது வந்து பெட்டோட அந்த சாஃப்ட்னஸ். ஸோ வந்துட்டு நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு 2 சிங்கிள் பெட் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து 2 சிங்கிள் பெட் தான் வந்து பக்கத்தில் போட்டிருக்காங்க வந்து. அண்ட் வந்து பாருங்கள் வந்துட்டு ஒயிட் கலரில் நான் சொன்னவர் வந்து ஒயிட் கலர்லாம் நீங்கள் கூடுதலாக வந்துட்டு பெட்டுக்கு வந்துட்டு பெட் வந்து இருக்குமென்னு சொல்லி இந்த மேல் இது எல்லாமே என்ன சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஊற்ற கூட இருக்க அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி தானே என்ன சொன்னால் நார்மலாக வந்துட்டு கெஸ்ட் வரும்போது வந்துட்டு இவ்வளோ பே பண்ணி வரைக்குள்ள அவங்க வந்து அந்த நீட்னஸை பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஒரு கருப்பு கலரில் இல்லாட்டி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குமா இருந்தால் ஊற்ற இருந்தாலும் தெரியாது. பட் இதில் வந்துட்டு நம்பி நாங்கள் இருக்கலாம். உதாரணமாக வீட்டேருந்து விளக்கடைக்குள்ளே நான் வந்து சொன்னேன்னா டவல் எடுத்து வைப்போம்னு சொல்லி அப்போ அண்ணா சொன்னார் வந்து அங்கே டவல் இருக்குமெண்டு. அப்போ நான் சொன்னேன் அது நம்பலாதானே. அப்போ அண்ணா சொன்னார் வந்து இல்லை அது வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் வந்துட்டு மிஷினில் போட்டு வாஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு பெட்டுமே வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு படியாக பார்க்கலாம் வந்து. ஸோ அந்த டைமில் என்ன கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருந்தால் பட் இங்கே வந்து அதை மேக் ஷோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த பிலோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே என்ன சொல்கிறது வந்து அது வீடியோவில் தெரியாதான் நான் இப்படி அமர்த்தும் போது தெரியும் வந்துட்டு அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிக்கு வந்துட்டு 2-3 பிலோ வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால் தெரியும். குளிர் நாடு அதுக்கேற்ற மாதிரியான இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியில் இறங்கினீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக குளிருதுன்னு சொன்னால் பீச் சைடில் வந்துட்டு பீச்சோட அந்த கடல் காற்று வரதால் வந்து பயங்கரமாக குளிருது. ஆனால் உள்ளுக்கு வந்து குளிர் இல்லை. என்ன ரீசன் என்ன, ஃபுல்லாக ப்ளாக் தானே.
இல்லாட்டி கீட்டை போட்டிருக்காங்களா? கீட்டை போட்டிருக்காங்களா ரூமுக்குள்ளே? அங்கே இருக்குது கீட்டர். ஹீட்டர் வேலை செய்கிற சத்தத்தை காணையில். சென்ட்ரல் ஹீட்டர் வேறு இருக்குது. ஓகே, சென்ட்ரலாக ஹீட்டர் வேறு இருக்குது. ஸோ மேபி எதுவாகவும் இருக்கலாம். சென்ட்ரல் ஹீட்டர் தான் நீங்கள் நம்மளோட ஏசியும் இருக்குங்க. ஏசியும் இருக்குது. மேலே இருக்குதா ஹீட்டர்? இதுக்குள்ள ஹீட்டர் இருக்குது. இதால் ஹீட்டர் இருந்தாலும் ஏசியும் வரும். ஓகே ரைட். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இந்த மேபி அதால் அந்த இதுகளை வந்து ஏசியோ இல்லாட்டி இந்த ஹீட்டர் அதுகள் வந்துட்டு வரலாம். ஸோ வந்துட்டு எனக்கு தெரியாமல் நான் சொல்ல விரும்பலை. மெயினாக வந்து அண்ணா புக் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பண்ண விஷயம் வந்துட்டு நாங்கள் இப்படி ஒரு யூடியூப் விளாக் கொண்டு செய்ய வந்தோம். ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு சிவியோட சேர்த்த மாதிரிக்கு எங்களுக்கு ரூம் தாங்கன்னு சொல்லி ஸோ அவங்களுமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தந்துருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு நார்மலாக விலத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து தெரியுமாண்ணா ஒரு கிட்ட வாங்கினா நான் போன வீடியோவில் வந்துட்டு காட்டினான் அந்த கெஷனோட அந்த கப்பல் வந்து ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இந்த பீச் வியூ. இப்போ வந்துட்டு நைட் டைம்ன்றால வந்துட்டு உங்களுக்கு வடிவாக காட்டிக்கொள்ள இல்லாது. இதோட மிச்சம் நான் வந்துட்டு மார்னிங் ஒரு சின்ன துண்டாக வந்துட்டு எடுத்து முடிக்கிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ 7th ஃப்ளோரில் நிற்கிறோம். ஸோ வந்துட்டு ஓரளவு ஒரு அளவான உயரம் என்று சொல்லலாம். வந்து இதை வந்து இந்த பீச் வியூ வந்து நான் கட்டாயம் உங்களுக்கு பகல் எடுத்து காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் பாருங்கள். சரி தானே? ஹீட்டர் ஏசி ஓகே சொல்லுவோம். ரைட். அதேமாதிரி இங்கால வந்துட்டு ஒரு கதிரை வச்சுருக்காங்க. மேபி இதில் நான் அதில் படுத்திருந்தேன், அண்ணா இதில் இருந்து கதைக்கலாம். நான் இதில் இருந்தால் அண்ணா வந்து அதில் படுத்திருந்து கதைக்கலாம். ஸோ அதேமாதிரி பெட்டுக்கு பக்கத்தில் அங்கேயும் இருக்குதா ப்ளக்? ஸோ அந்த 2 சைட்லேயும் வந்துட்டு ப்ளக் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஓகே ரைட் லைட் லெஃப்ட் லைட். ஓகே ரெண்டு பக்கத்துக்குமா லைட் கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்காங்க. இது ரைட். ஓகே, இது டபுள் சுவிட்ச் வந்து அங்கே ஒன் பண்ணி போட்டு வந்து இங்கே ஆஃப் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஹோலுக்கான சுவிட்சும் அப்படி வச்சுருக்காங்க. ரைட். அதே சுவிட்ச் சிஸ்டம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ளக் சிஸ்டம் அதில் ஹார்ட் மாதிரி இதில் வச்சுருக்காங்க. இது என்ன சாமான்? நைட் லைட்டாக இருக்கும். மேபி ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் போய் கொண்டாங்க நீல. ரைட் ரைட் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னத்துக்கு இது பெலிட் என்னது கட்டிங்க? டிசைன். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு வடிவுக்காண்டி வந்துட்டு செஞ்சுருக்கலாம். சில பேர் வந்து இதை கலட்டி காட்டி கொண்டு போடுவாங்களே, என்ன தெரியாது தானே. ஆனால் பிடிச்சாங்கன்னா அதே மாதிரி ஒரு நோண்டி இல்லைன்னா 150 யூரோ ரூமில் வந்துட்டு 50 யூரோ பெலிட்டை காட்டி 1500 யூரோ ஃபைன் கட்ட வேண்டி வருமேண்ணா. ஸோ அப்படி அது ஃபைனை விட அது ஒரு பெரிய ஒரு அவமானமாக போயிருமே. ரைட். இதில் ஒரு லைட் ஒன்று இருக்குது. இதில் சுவிச்சாங்க. ஆமாம், எங்கடாப்பா சுவிட்சை காணையிலே. இதை கலட்ட புஷ்டம் கலந்து விழுந்து மேபி இங்கே இருக்குமா? இங்கே இல்லைண்ணா லைட் சுவிட்ச். இன்னும் இதில் இல்லை. பாரன் இதை கண்டுபிடிக்க விட மாட்டேன். அப்பா இங்கடாப்பா குண்டு மணியா எங்கடா லைட்டு இந்த சுவிட்ச் இந்தா. சரி பரவாயில்ல, அது தேவையில்லை தாங்க. அது வியூவா? ரைட். ஓகே அண்ணா இந்த பக்கத்து வியூவையும் காட்ட சொல்லிக்கிறார். ஆமாம், இது வந்து கடற்கரை வியூன்றதை விட இதுலேருந்து பாருங்கள் இந்த ரோட். சரி தானே? ரோட். ரைட். இந்த ரெண்டையும் நான் கட்டாயம் பகல் வந்துட்டு ஆட் பண்ணிவிடுறேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். சரியா? ஸ்பெஷலி இந்த கர்டின் மேலே வந்து முதலாவதாக எங்கே போனாலும் ஒரு அட்ராக்ஷன் வந்து வேணும். சரி தானே? ஸோ அந்த வகையில் எல்லாமே வந்து பயங்கர அட்ராக்டிவாக வந்து இருக்குது. உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இல்லை, நம்மளை பார்த்தாலே வந்து தெரியும். சரி தானே? ஸோ வந்து அதெல்லாம் நாங்கள் காட்டிட்டோம். அங்கால இருக்கிற சேம் செட்டப் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஸ்பெஷலி இந்த லைட் மேலே வந்து இப்படி படுத்துருந்து கொஞ்சம் பார்த்துட்டுருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தான் குத்துவா தான் பிரச்சனை. ரைட்டு. அண்ணா சொன்ன மாதிரிக்கு இந்த இதில் வந்து பாருங்க. ஸோ வந்து இந்த ஏசி இந்த விளையாட்டுகள் இதில் தான் இருக்குது. இப்போ ஓட்டோவில் விட்டுருக்காங்க. 21 செல்சியஸில் வந்து நிற்கிது. ஸோ நாங்கள் டெம்பரேச்சரை
கூட்டி குறைக்கலாம். ஸோ குறைச்சா இப்போ இங்கே குளிர் பண்ணிங்கன்னா 18. ஆனால் ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டு இந்த ரூம் டூரை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு வரைக்குள்ளே இவ்விடத்தோட வந்துட்டு மைக் வந்து வேலை செய்ய விட்டுடுது. அப்படியான ஃபோல்ட் வந்துட்டு சில வேலை வாடுறது. சரி, அதுவுமே ஒரு நல்ல தேவைன்னு சொன்னால் நாங்கள் பகல் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கொண்டு நாங்கள் இப்போ இதில் எந்த கண்டினியூ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த ஏசி அப்புறம் வந்து ஹீட்டேட்ட கண்ட்ரோலர். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டெம்பரேச்சர் கூட்டி குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இரவு படுக்கும்போது வந்து நான் ஃபுல்லாக வந்துட்டு இதை கூட்டி விட்டுட்டு தான் படுத்தேன் சொன்னால் சரியான குளிராக இருந்த காரணத்தால் வந்து ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து நம்ம படுத்து எழும்பிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இந்த பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு எவ்வளோ அலுப்பாக வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே. எனிவே நாங்கள் இப்போ வந்துட்டு வாஷ்ரூமுக்கு வந்துட்டு போவோம். ஸோ வாஷ்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, வாஷ்ரூம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்துட்டு மெயினாக பார்ப்பீங்க. சரி தானே? இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயக்குள்ளே வந்துட்டு அந்த பின்னுக்கு வந்துட்டு வாஷ்ரூம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு வந்தால் சிலவில் அந்த கடையில் வந்துட்டு சாப்பிடாம கூட வந்துட்டு போயிருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால் அதை பார்த்தா ஒரு மாறி இருக்கும் அப்படின்றக்காண்டி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஹோட்டல் வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கிறதால வாஷ்ரூம் வந்துட்டு சொல்ல தேவையில்லை. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். என்ன சொல்கிறோம் வந்துட்டு நேற்று பின்னிடம் காட்டைக்குள்ளே இதை விட வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் பட்டிருக்கும். இருந்தாலும் ஓகே, அதை நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற காணி வந்துட்டு காட்டுறேன். சரி தானே? ஸோ வந்துட்டு ஒவ்வொன்றா அழகாக பார்க்கலாம். வாங்க, நான் வந்துட்டு காட்டுறேன். சரி தானே? ரைட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த டோரை பாருங்கள். வந்து இந்த டோரை வந்து ஒரு அழகான ஒரு டோர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க வந்துட்டு இந்த. ஆனால் இதுக்கு உள்ளால் லாக் பண்ணக்கூடிய மாதிரி இல்லைண்ணா. அப்படியோ சும்மா இது என்ன ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கொண்டு வந்து யாராவது எடுத்துறக்கப்புறம் ஏன்னா ரைட். ஆனால் எங்களோட பொடிகள் தெரியும் தானே, வாக்கினிங்க ஜாஸ்தாக கூட வந்துருந்தேன். நான் சொல்ல வந்து எங்களோட பொடிகளோட வந்தால் வில்லங்க எடுத்துறப்பாங்க தாங்கதா. சரி, ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரிக்கு ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ லைக் பார்த்துக்கொள்ளாமல் தான் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து 2 கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது இதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. அதே மாதிரி நேச்சுரல்ஸ் ரெமிடிஸ் அப்படின்ட்டு வந்துட்டு மேபி இது இன்னும் இருக்கலாம், இந்த செம்போஸாக இருக்கலாம். இது பாடி லோஷன், இது வந்து கண்டிஷனர் இது வந்து வச்சுருக்காங்க. அதே நேரம் வந்து ஹேண்ட் அண்ட் பாடி வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து சின்ன சின்ன ஹோட்டல்களுக்கு போகும்போது நாங்கள் இப்படியான விஷயங்கள் வந்துட்டு கொண்டு போகணும். ஆனால் இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவன் நாங்கள் கொண்டு வர ஆட்லுமே கூட வந்துட்டு இதோட யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு நல்ல குவாலிட்டி, அதாவது வந்துட்டு ஆர்கானிக் ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. சரி தானே? ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து மிரர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இந்த தோமஸ் அல்வா எடிசன் வந்து கண்டுபிடிச்ச இந்த லைட் மாதிரிக்கு பாருங்கள் வந்து இந்த அவர் தான் கண்டுபிடிச்சது. இது வந்துட்டு இந்த ஒரு பழைய காலத்து ஒரு அடிவேல இருக்குது பாருங்க, ஒரு வித்தியாசமான லுக் கொண்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரிக்கு இந்த மிரர் லைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் மேலே 4 டேவல் வந்து கொடுத்துருக்காங்க. வந்துட்டு எப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ 2 பேர் சொன்னால் 2 பேருக்கும் 2 மாதிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி தானே? ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால குளிக்கிற ஏரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து நான் நேற்று ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ செய்யக்குள்ளே வந்துட்டு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. வந்து என்ன சொன்னால் எனக்கு வந்துட்டு இது அதில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தெரியல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வந்து. ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும் வந்து இதெல்லாம் வந்து அந்த ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுற அந்த கண்ட்ரோலர்ஸாக இருக்கும் வந்து. ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னால் நான் இந்த ஏரியா வந்துட்டு லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு இதை வந்துட்டு சும்மா இந்த சுவிட்ச் இருக்கா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தையும் வந்துட்டு டக்குன்னு தண்ணி வர தொடங்கிட்டு சார் இந்த. ஸோ இந்த மாதிரி தண்ணி வரையும் வந்து நான் பயந்து போய் என்ன சொல்கிறது நினைஞ்சிட்டேன் சார். நேற்று ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்துட்டு நைட்டு கதை கேட்குள்ள. பட் வந்து இப்போ நாங்கள் மார்னிங் குளிச்சாலும் ஓகே தெரியும். பட் இப்போ மறுபடியும் வந்துட்டேன் உங்களுக்காண்டி வந்து அது ஒரு மாதிரி ஆஃப் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து அதில் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஸோ இந்த அழகான ஒரு கண்ட்ரோலர். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அது வந்து நான் நினைக்கிறேன் ஹோட்டல் கூலாக இருக்கும் வந்துட்டு கூட்டி குறைக்கிற வந்து நல்ல ஹீட் போட்டு அங்கே வந்துட்டு நல்ல ப்ரெஷரில் வந்துட்டு தண்ணி வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹேண்ட் அண்ட் பாடி வாஷ் வச்சுருக்காங்க வந்து. அதே மாதிரி கேர் அண்ட் பாடி ஷாம்பு 2மே வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் கொண்டு வந்தால் ஓகே, இல்லாட்டில் வந்துட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
அதே மாதிரி இந்த மெயின் ஏரியா டாய்லெட் வந்து அதாவது கொமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொமோட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய ஒரு அனுபவம். ஸோ அதை கண்டிப்பாக நான் ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ரைட், அப்போ வந்து இப்போ நாங்கள் இந்த ஹோமோட் அனுபவத்தை வந்து நான் சொல்லிக் கொடுறேன். ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் யூரோப்புக்கு வந்து 3வது நாள். மூன்றாவது நாள் வந்து அப்போ ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு அண்ணாண்ட டைம் எல்லார்ட்ட டைம் அதாவது யூரோப் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் ஹோம்ஒர்க் பார்த்தீங்க சொன்னால் வந்து அந்த இப்போ எங்கட ஊரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த வாட்டர் ப்ரஷ் வந்து இருக்காது சரிதானே. அப்போ அது இல்லைன்றப்போ வந்துட்டு நாங்கள் நார்மலாக ஊருக்கு வர்ற அதாவது வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வர்ற ஆக்களே வந்துட்டு நக்கை அடிக்கிறான் இல்லை, பட் வந்து சும்மா யோகா வந்து கதைப்பம் என்ன சொல்கிறது துடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோகா வந்துட்டு கதைப்பம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு சரியான கஷ்டமான விஷயம் அப்படின்னு மாதிரி. ஈவன் நான் ஜெயிலில் இருக்க கூட அந்த ஒரு விஷயத்த சரியாக கஷ்டப்படினான். ஸோ அதே மாதிரிக்கு இங்கே வந்த பிறகு வந்து அண்ணாட டைமே வந்து அது கொஞ்சம் எனக்கு ஒரு அந்தரமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அண்ணா எனக்கு ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டு சொல்லி தந்தேன். ரைட், அதை வந்து எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது யூரோப்பில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இருந்தாலுமே வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு டவுட் என்னன்னு சொன்னால், இப்போ அந்த வாட்டர் ப்ரஷ் இல்லாத காரணத்தால் இப்போ இந்த ஏரியா இப்போ நம்ம யூஸ் பண்ண அப்புறம் வந்துட்டு இது எப்படி நாங்கள் சும்மா சரி ஒரு வாஷ் பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கக்குள்ளே வந்து அண்ணா சொன்னார், அண்ணாட வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு டெட்டோல் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேப்பரால் வந்து அதை நாங்கள் வந்துட்டு ஒரு மொப் பண்ணி போட்டு அதை வந்துட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் வந்து இந்த டாய்லெட் பேப்பர். ஸோ வந்து கண்டிப்பாக இதை பார்க்குற டைமில் எங்களோட வீட்டுக்காரர் வந்து நல்லாவே சிரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ஆயுதமே வந்து. ஸோ இதால் வந்து துடைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. செஞ்சு தப்பு ஒன்றுமே செய்யலை. அது வந்துட்டு பழக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ வந்து அந்த மாதிரிக்கு வந்துட்டு துடைச்சிட்டு அதை அப்படியே வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் போட்டுட்டு இதை அமர்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, அமர்த்தி போட்டு அப்படியே மூடி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொன்னால் போகிற வர இடங்களில் நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி இருக்கும் என்று சொல்லி அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து நாங்கள் அப்படி பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்துட்டு சிங்குக்கு வந்துட்டு தண்ணி வந்து இப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து நேற்று ஃபஸ்ட் டைம் வந்து திறக்க தெரியல. அப்புறம் அண்ணா வந்துட்டு அந்த சுவிட்சை வந்து நான் காட்டியிருந்தேன் சார் தானே. ஓகே ரைட், இந்த நல்ல ஹொட்டாக வந்து தண்ணி வருது. ஓகே, அப்படியே வந்து நாங்கள் இந்த பாத்ரூமை வந்து உங்களுக்கு காட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மெயினாக நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்து இந்த ரூமை வந்துட்டு சூஸ் பண்ண காரணம் வந்துட்டு அந்த ஒரு வியூ காட்டித்தான். அதை கூட நான் நேற்று நைட் வந்துட்டு காட்டியிருந்தேன். வந்து அதை இதில் ஆட் பண்ணுறேன்னு பாருங்க. அந்த கப்பல் அந்த கப்பல் வந்து நின்றது. ஸோ அந்த டைமில் அது ஒரு வித்தியாசமான வியூவாக இருந்தது. ஆனால் பகல் காட்டுற மாதிரிக்கு இருக்கையில் அப்போ நான் வந்து பார்ப்போம். ஸோ வந்துட்டு பகல் காட்ட வேண்டிய ஒரு தேவை வந்தாலே இப்போ நான் உங்களுக்கு மறுபடியுமாக மேலே தான் அந்த வியூவை காட்டுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இல்லை நீங்களே காட்டுங்க, பிரச்சனை. ஸோ இந்த இது வந்து மெயினாக அண்ணா எனக்கான ஒரு என்ன சொல்கிற வீடியோக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு இந்த ஏரியாவை வந்துட்டு சூஸ் பண்ணவர். ஸோ அவடத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கப்பல் வந்து நின்றது. இப்போ கப்பலை காணையில் வேறு கொண்டு விட்டாங்க அவ்வளோ எங்கேயும். அந்த இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா என்ன ஏன்னு சொன்னால் இப்போ நைட் வரைக்குள்ளே பார்த்தேன் வந்து அந்த கேஷனும் இது வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் அதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு அக்கா ஒருத்தங்க சொல்லுவாங்க, நாய் வளர்த்தா கட்டாயம் நடக்க வேண்டிய தேவை வருமானு சொல்லி. ஸோ அதுக்கான உதாரணம் தான் இது வந்து. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அங்கால ஒரு சின்ன ஒரு போட் ரைடிங் நடந்து கொண்டு பாருங்கள். நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்து போனால். ஈவன் நாங்கள் கூட வந்துட்டு போகலாம் விரும்பினா. வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். பட் வந்துட்டு ஒரு பேமெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து. இங்கே வந்துட்டு பேமெண்ட்டுகள் பார்க்கலாம். ஸோ அந்த விஷயத்தை அனுபவிக்க வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான ஒரு நடப்பாதை. ஸோ வந்துட்டு நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. இவன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் முன்னம் நான் பார்க்கும்போது வந்துட்டு அந்த சைட் பாதையால் வந்துட்டு என்ன சொல்கிறது ஓடிக்கொண்டு போனாங்க நிறைய பேர் வந்து. இந்த அதில் வர போட்டை வந்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து முன்னுக்கு ஒரு ஆள் வந்து முன்னுக்கு ஒரு போட் ஒன்று போகுது, பின்னுக்கு ஒரு ஆள் வந்து அதில் நின்றுட்டு வார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பாருங்க. இந்த பின்னுக்கு வந்து அந்த நூல் மாதிரி வந்து அதில் சறுக்கி விளையாடுறது. ஆனால் அது கொஞ்சம் ஆனால் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த பழக்கம் இல்லாமலே சிக்கலை
ஆ பிரச்சனை இல்லையா? ஓகே, இங்கே பாருங்க. இந்த இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த டோக்கை கொண்டு நடந்து போகிறத காணக்கூடிய மாதிரி. இந்த அக்கா வராது பாருங்க, இந்த சைக்கிளில் வந்து முன்னுக்கு புள்ளை ஏற்றிட்டு போகிற. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நான் அந்த சைட் போயிட்டு வந்துட்டு அந்த ரோட் சைடு வியூவை காட்டுறேன் பாருங்க. வந்து அதுவுமே இங்கேருந்து பார்க்குறப்ப வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்ன வந்து நான் அப்பாவோட வந்துட்டு காய்ச்சிருந்தேன். ஸோ அப்பாவோட கேட்கலாம் சொல்லி எங்கிறப்ப அவ்வளோ உயரத்தில் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரிக்கு. இந்த என்ன அழகாக வந்துட்டு பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இந்த ரைட். ஸோ வந்துட்டு இதுதான் நாங்கள் நிற்கிற ஹோட்டல்கிட்ட சரௌண்டிங்ஸ் ஏரியாஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி என்னன்னு சொன்னால் அந்த மிலிட்ரி ஃப்ளைட்டுகள் வந்து போகும். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். நாங்கள் இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ள எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணிட்டோம். சரிதானே? வந்து கதிரையில் இருந்து பார்த்துட்டோம், பெட்டில் வந்து படுத்து பார்த்துட்டோம், பாத்ரூமுக்கு வந்துட்டு குளித்து பார்த்துட்டோம், லைட்டை வந்து போட்டு பார்த்துட்டோம், ப்ளக்கை வந்துட்டு சார்ஜ் ஏற்றி பார்த்துட்டோம். ஸோ எல்லாம் செஞ்சிட்டோம். ஸோ அந்த கஃபே மிஷின் வந்து அதை வந்து நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ வந்து இது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து மணிக்கூட்டி எங்கள்கிட்ட சார்ஜ் போட்டேன்னு. ஓகே, 10:11 ஆகுது. ஸோ வந்துட்டு இன்னும் நாங்கள் சாப்பிடல. ஒரு லைட்டாக ஒரு கஃபே ஒன்று அடித்தா நல்லா இருக்கும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது நான் ஆரம்பத்தில் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். கிளாசிக்கோ லீம் ப்ரெஷர். ஸோ இது என்ன கட்டி மாதிரி இருக்குது? அதை உடைச்சபடியே போட்டு தான் இருக்குதா? ஓகே ரைட். ஸோ வந்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி போட்டு உடைக்கிறது கடைசியில் மிஷினு. சரியா? உடைக்கிட்டியா? எங்கள்கிட்ட அங்குலன்னு சொன்னால் சட்டப்படி செய்வார். வந்து அழகு கஃபே மிஷினோட வேலையே. ஓகே பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்கும். நான் என்னப்பா இது கட்டியாக கிடக்கு, இதே என்னண்டு போட்டுது, இது சேப்புன்னு பார்த்தேன். இந்த இதுக்குள்ளே இருக்குது. இது அப்படியே போடுவா? ஓகே, மேலே அது இருக்கிற கீழே தானே? அப்படியே வருதா? இப்படியே வைக்கிறதா? அப்படி தான் இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே வைக்கவா? ஓகே ஓமாப்பா, ஃபிக்ஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் இந்த இழுத்து காட்ட முடியாது. இந்த ரைட், அப்படித்தான். ஓகே, அப்போ இதை மூடி போட்டு ஒன்று வச்சா ஓகேயா? ரைட். இப்போ இது சின்ன கப், பெரிய கப். நான் அது 2 கப்பையும் கழிட்டு வரேன். டக்குனு சொல்லிட்டு நான் நேற்று சொன்ன மாதிரி தான் சில விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் வடிவாக ஒப்சர்வ் பண்ணி போட்டே வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து தெரியாத மாதிரி சில விஷயங்களை செய்யும்போது பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் வந்துட்டு அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லித்தரணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜோக்காக இருக்கும் அப்படின்றக்காக தான் சில விஷயங்கள் செய்கிறது. இல்லாட்டி வந்து நடிக்கலாம், நாங்கள் அழகாக நடிக்கலாம். வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு இப்போ அவன் ஒரு நல்ல நுழைச்சானால் தான் அப்போ இதை பார்த்தாலும் கூட நான் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற அளவுக்கு என்னால் செய்யலும். பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. எப்போயுமே ரியாலிட்டியை தான் நான் கூட விரும்புவேன். ரைட். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒன் பண்ணவா? ஒன் பண்ணால் ஓகே? விட்டோன்னா ஊற்றுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ரைட். அதுதானே அந்த உருண்டைக்குள்ளே உருண்டு வரணுமே. சீனி அப்போ போடல. அது நாங்கள் அப்புறம் மிக்ஸ் பண்ணணுமா? இந்த இருக்குது சுகர். ஓகே, அது நாங்கள் இது கஃபே வந்த அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது என்ன? ஓகே, இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆன அப்படியா? இது வந்து என்ன? லிட்டில் க்ரீன் பேக். ஓ காட்,
அப்போ நான் நினைக்கிறேன் இதில் சுடுதண்ணியும் நாங்கள் எடுத்து க்ரீன் டீ போட்டு சீனியை போட்டும் குடிக்கலாம். இது கஃபே மிஷினில் கஃபே போட்டும் குடிக்கலாம். பட் வந்து வேறு இல்லை ஐட்டம் டைம் எடுக்கும், ஹீட் ஆகணும். ஆன் பண்ணி ஒரு கொஞ்சம் சொல்லணும். ஓகே ஆமாம் திருப்பி இருக்கா அதான் அருமையான ஒரு வாசம் கொண்டு வருது. டக் என்ன நிப்பாட்டிட்டே உதார காணும். திருப்பி அமர்த்துதா அவ்வளோ தானே என்ன சி இன்னும் இது எக்ஸ்பிரஸோ ஷாட்ன்றது இது இன்னொருக்கா வந்துடும். எக்ஸ்பிரஸை ஷாட் பண்ணாங்களுக்கு இன்னொருக்கா வந்துடும். பா எக்ஸ்பிரஸை ஷாட் பண்ணாங்களுக்கு இது என்னது காணும். மனுஷனுக்கு பசிக்கும் தண்ணி விடையாக்கும் எக்ஸ்பிரஸை ஷாட் காணுமா? அப்போ நான் இந்த பெரிய கப்பா மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ஷாட் கூட வந்துருக்கும். உங்களுக்கு காணுமா எக்ஸ்பிரஸ் ஷாட்? இது சுகர் என்ன விளக்கம் மிக்ஸ் பண்ணால் தானே வேணும். என்ன நீ பொறுத்து வரையா நான் குடிக்கிட்டா? ஓகே இங்கே பாருங்க சீனி அதுக்கு ஒரு பேக்கெட்டப்பா புரியும்பா. இங்கே சீனி என்ன மாதிரி இன்றைக்குமா என்ன நடக்கும் தெரியல பாப். அந்த அங்கே சீனி மாதிரி தான் அப்புறம் ஆனால் நல்ல இதாக கிடக்கு, நல்ல குருணியாக கிடக்கு. இப்போ கொஞ்சம் போட்டால் ஓகே நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணுற ஒன்றும் இல்லையே. கரண்ட் இருக்குமா இதுக்கு? இதா கரண்டியா? ரைட்டு கழுவிட்டு வரேன். கழுவிட்டு தான் வச்சிருப்பான்னு சொல்லுவீங்க நீங்கள், இருந்தாலும் தெரியாதா? பார்ப்போம் இருக்கா. சீனி கொஞ்சம் காணாமல் தான் பெருமை நிற்கிறேன். பார்ப்போம். புல்லாக போடுவா? புல்லாக போடுயா? புல்லாக போடுறது சொல்கிறீங்க. அப்போ எக்ஸ்பிரஸை சொட்டு புல்லாக போட்டுருந்தா கூடிக்குமே. இது கூட போய் என்ன பேங்க? இப்போ இது சீனி கூடி இருக்குமா இருந்தால் இப்போ நான் எக்ஸ்பிரஸை சொட்டு இன்னொன்று எடுப்பேன். உங்களுக்கு அமர்த்தி கேட்டா வச்சுட்டு வரணும் தானே? ரைட் இந்த சொல்லுங்க. எங்கே அந்த பிளாஸ்டிக் மூடி எங்க உள்ள போடுதா? ஓ காட். அப்போ நான் இப்போ அமர்த்திருந்தா எது வந்துருக்கும் அந்த அதில் அவ்வளோ தானே வந்தது. ஐயோ கை வழக்கு. ஜோக்குடா இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரா? சரி தானே? ஓகே ஓகே ஓகே. பெருசாக வந்துட்டா? ஓகே. நீங்கள் நல்லா உங்களுக்கு பெருசாக வந்து சொல்லிடுறேன். அப்பா என்னப்பா இது கஜ்ஜல் அப்பா. ஓப்பா இதுதானே எக்ஸ்பிரஸோ? கொஞ்சம் இந்தியாவில் கிளியர் ஆகிக்கணும். அப்போ இதுதான் அந்த குடிக்கிறது அங்கிள் ஒரு டென்மார்க் அங்கிள் இன்னும் கைப்பு கைக்குமுண்ணா. சரி சீனி ஃபுல்லாக போட்டு கடிச்சிருக்காரு. அப்பா
உங்களுக்கு கொஞ்சம் கூட அதோட பாய் உங்கள் பார்த்தீங்களா உங்களோட விளையாட்டு கூட வந்திருக்கு ஆனால் உங்களை கூட வந்து ஓகே எனக்கு இப்போ நான் பாஷி இப்போ அது சீனி போட்டா உங்களுக்கு என்ன கட் பண்ணுவோமா குறைஞ்சி 20 செய்ய வரும் உங்களுக்கா ஓகே வரும் இதை வந்து இதை எடுத்துட்டு இதை வச்சுட்டு இப்படி பிச்சு விடணும் ஆ அப்படி வரும். ரைட் வா சீனி இல்லாட்டி குடிக்கவே இல்லை மிக்ஸ் பண்ணாமா மிக்ஸ் பண்ண மேலே நான் இப்படி இருக்க நெஸ்கஃபே மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் உள்ளுக்கு இருக்குது கருப்பா கட்டம் கச்சல் கைக்குதுப்பா ஓகே நீங்கள் குடிங்கோ அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டு நான் இதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வரேன் தேவையில்லையா ஓகே அப்போ நான் இதை டஸ்ட்பினுக்கு போட்டுருவேன் ரைட் அப்போ நீங்கள் எடுத்து குடிங்கோ ஓ முடிச்சுவா யா ரைட் ஸோ அப்போ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம் சரிதானே உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது வந்து கிளியராக இருக்குதாண்ணா என்ன நெஞ்சால சூரிய ஒளி வருது அப்போ அங்கே இடத்துக்கு கிளியராக இருக்கும் வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு இது உண்மைக்குமே வந்து ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன் வந்து நான் எந்த லைஃப் எந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன் இதை விட குறைஞ்ச ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய தடவை ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அதுவும் யூரோப்பில் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு சேம் டைம் வந்து யாராச்சும் இப்போ நம்மளால் தெரியும் வந்துட்டு யூரோப்புன்னு சொன்னாலே வந்துட்டு ஆல்கஹால் அண்ட் வந்துட்டு ஸ்மோக்கிங் அது வந்துட்டு மெயின் விஷயமாக இருக்கும் ஸோ இந்த ஹோட்டலில் வந்துட்டு அது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே அந்த பின் ஏரியா அண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் மேலே பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இருக்குது வந்து ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் தேவையானவங்க வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு ஸ்மோக்கிங் நோட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள்கிட்ட சைன் வாங்கித்தான் வந்துட்டு உள்ளுக்கே விட்டவங்க ஸோ யாராச்சும் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறவங்க நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தையும் வந்துட்டு கருத்தில் கொள்ளணும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோட்டலுக்கு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்லையும் அப்படியே ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்மெல் வந்துட்டு இதுக்கு தங்கக்கூடாது அப்படின்றக்காண்டி உண்மையிலே பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பார் சைடெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகாக என்ன சொல்கிற கூட நாம் வந்து பார்க்கும்போது அதில் ஒரு 170 விதமானாக்கள் வந்து லேடிஸ் இருந்து ட்ரிங்க் பண்ணி கொண்டு இருந்த வந்து பார்த்தா நான் வந்து வித்தியாசமான டிஜே சவுண்ட் சத்தம் மாட்டம் பாட்டம்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த ரிசப்ஷனில் இருக்கும்போதே வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ வந்துட்டு அப்படியான ஒரு மைண்ட் செட்டில் வர்றவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெட்டரான ஒரு அனுபவம் வந்துட்டு கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொண்டு அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு கப்பலில் பயணிக்கலாம் போட்டில் பயணிக்கலாம் சம்திங் நீங்கள் என்ன வேணுமென்றாலுமே செஞ்சு கொள்ளலாம் ஸோ அப்படியான ஒரு விஷயம் வந்து இந்த ஹாலண்டில் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய இந்த 4 எலிமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஹோட்டல் ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொஞ்சம் ரேட் கூடவே இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போகும் அதாவது வந்துட்டு சம்மர் சீசனில் வந்து மேபி 200 250 300 யூரோ கூட இந்த ரூம் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிக்கு சொல்கிறாங்க ஸோ லைஃப்பில் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு 300 யூரோ பே பண்ணி அதாவது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 300 யூரோன்னு சொன்னால் 309 90,000 ரூபா ஹோட்டலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு ஒரு அனுபவத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ டைம் கார்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வந்துட்டு கிடைச்சிருக்குது இனி நாங்கள் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத தொடர்ந்தும் வந்து பார்த்து கொண்டிருங்கோ அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம் ஸோ இந்த யூரோப் வ்ளாக்ஸ் வந்து வித்தியாசமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் மறக்காமல்
இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷலி இந்த ரூமோட குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸில் வந்துட்டு எழுதிக்கொள்ளுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வர்றவங்க இல்லாட்டி ஈவன் நாங்கள் வந்தாலுமே அந்த இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.